ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்களி. இந்த வெந்தயக்களி ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து, நம்ம போனுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் வெந்தயம் போட்டு நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு செம் தண்ணி ஊற்றி. இந்த வெந்தயக்களி ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் எப்போயுமே களி எல்லாமே ஸ்பெஷலாக செய்கிறது எங்கள் அம்மா தான். அதனால் இந்த களி எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. நம்ம நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் உளுந்தும் வெந்தயமும். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி, 1 கப் நல்லெண்ணெய். செக்கெண்ணெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நம்ம போயிட்டு ஒரு மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். உளுந்தும் வெந்தயமும் இந்த பதத்துக்கு தான் நீங்கள் அரைக்கணும். அந்த கொதிக்கிற அந்த தண்ணியில் ஊற்றி கெட்டிப்படாமல் நம்ம மெதுவாக கிளறணும். களி எப்போவுமே கெட்டி பற்றக்கூடாது. அதனால் நம்ம நல்லா மெதுவாக பொறுமையாக அதை கிளறி எடுக்கணும். அது கூட 1 கப் நல்லெண்ணெய் அது கூட நல்லா ஆட் பண்ணணும். அதையும் ஒரு கிளறிட்டு நல்லா போய் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் எடுத்து நாட்டு சர்க்கரை அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா கிளறணும். நம்மளோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும். கருப்பட்டியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நல்லா கிளறிட்டோம் பாருங்கள். இப்போ நல்லா சூடாக அதை சாப்பிட்றணும். ரொம்ப நல்லது. ஹீட் ப்ராப்ளம்லாம் சீக்கிரமாகவே உடனே க்யூர் ஆயிரும். ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் விட்டு நம்ம சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். எந்த டைம் வேணாலும் நம்ம களி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான வெந்தயக்களி ரெடி. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எம்மையாக இருக்குது பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.